கேள்விப்பட்டால், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால், கேள்விப்பட்டதுனால வஸ்திரத்தை ஊதி தொட்டால், தொட்டதுனால அவன் என்ன பண்ணால்? சுகமானால். ஆகவே சபை என்பது என்ன? புழு தூசி என்பது கேள்விப்படக்கூடாது. நான் பலமுள்ள எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பலத்துல என்ன இருக்குது? தேவ வல்லம் இருக்குது. தேவ வல்லத்துல என்னன்னா, வல்லமை என்ன? ஆவிக்குரிய வரங்கள் இருக்குது. அந்த வரங்கள் என்ன இருக்குது? எனக்குள்ள கடவுளுடைய வரங்களை கொடுத்துக்கிறது நான் கேள்விப்படும் போது நான் விசுவாசிப்பேன். விசுவாசிக்கும் போது என் வாழ்க்கை அது நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம வரங்கள்னா, நம்ம வரனா யாருக்கு கொடுப்பாங்க? வரனா யாரு? அவர் பெரிய ஆளுங்க, வரம் பெற்றவர் வந்து கொண்டிருக்கிறார். எங்க? நாளைக்கு வரம் பெற்று வருவார். 7, 8, 9 ஜூலை 7, 8, 9 வரம் பெற்றவர் வருகிறார். உடனே ஜனங்க ஓடுவாங்க. இது ஹீரோக்கள்லாம் இருக்குது. எல்லாம் இதுவும் வரம் பெற்றுதான் உள்ள. ஆனா வரம் பெற்று ஒருவர்னு சொல்லிட்டு ஓடினுக்கிறாங்க. ஆனா வரம் பெற்றவங்க உள்ள இருக்குது. யாரும் சொல்லி கொடுக்கறதே இல்ல. வரம் பெற்ற ஒரு வராருன்னே இவங்களுக்குள்ள இல்லாதுன்னா அது ஓடுதுங்க. ஹலோ, நீங்க பாருங்க, மக்களுக்கு பாருங்க வேலைங்களை. ஆனா இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி கொடுத்தா என்ன திட்டுவாங்க எல்லாரும். நான் சொல்ற வரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா பலம் என்ற வார்த்தைக்கு வல்லமை என்ற பொருள். அது வல்லமை என்பது வரங்களை குறிக்குது, ஆவிக்குரிய வரத்தை குறிக்குது. அந்த ஆவிக்குரிய வரம் என்பது இங்க லிஸ்டே போட்டுக்குது. இதுல யாருக்குங்க? இது விசேஷமாக கேரளாவில இருந்து வரக்கூடியவருக்கு இது இருக்கிறது அப்படின்னா போட்டுக்குது. இது சிங்கப்பூர்ல இருந்து வரக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. இது அமெரிக்கால இருந்து வரக்கூடிய ஒரு வரம் பெற்றவர்கள் தான் இருக்கிறது அப்படியா போட்டுக்குது. நமக்கு பலமுள்ள ஆவி அப்படின்னா ஒவ்வொரு விசுவாசிக்கும் பலமுள்ள ஆவியை கொடுத்தார், வரங்களை கொடுத்திருக்கிறாரு. அங்கே ஆவிக்குரிய வரம் நமக்குள்ளே இருக்கிறது. இதை கேள்விப்படும் போது நீங்க விசுவாசிப்பீங்க. விசுவாசிக்கும் போது அந்த வரம் உங்களுக்குள்ள வேலை செய்யும். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆகவே நம்ம என்ன பண்றோம்? வசனத்துக்கு நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பலம்னா வெள்ளம் நினைச்சுக்காங்க. அப்ப சொல்லுவாங்க, நாங்களா சின்ன வயசுல கடைக்கெல்லாம் போனோம், அந்த கொசுரை கொடுப்பாங்க பாருங்க. அந்த கொசுரை கேட்டா அதான் வெள்ளம். அந்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் பலம் வெள்ளம் நினைச்சுக்கிறேன். வெள்ளம் கிடையாது. இது உள்ள ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை அசைக்கக்கூடிய